ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிசி மால்ட் செய்யலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ கேரட்டு, ஒரு ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட்டு 3 சேர்த்து 1/2 கிலோ இருக்குது. அதை எல்லாத்தையும் கழுவிட்டு கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நான் 20 கிராம் பாதாம், 20 கிராம் முந்திரி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வசதிக்கு எவ்வளோ நட்டோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியாக கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் 3ஐயும் நல்லா சேர்த்துடலாம். சேர்த்து வளர்க்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ காய் அரைச்சதுனால 1/2 கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். கலரும் மாறிடும். இது நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு கலந்துக்கோங்க. அடிக்கடி திறந்து கலந்து விடுங்க. கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதாக கொடுக்கலாம். அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா 6 மாதத்துக்கு நல்லா வரும். நம்ம வீட்லேயே இருக்கனால கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிருச்சு. இப்போ அது நடுவில் நம்ம இழுத்து பார்த்தோம்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டலைன்னா கரெக்டான நம்ம பதம் சரியாக இருக்குது. அப்போ நம்ம இது பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டாக இருந்துருச்சு. பாருங்கள், நடுவில் இழுத்தோம்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சேராமல் இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். தண்ணி எதுவும் இல்லை பாருங்கள். இப்போ இது கூட நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை நிறுத்திக்கலாம். அடுப்பை நிறுத்திட்டு இதில் ஃபேன் காற்றுல வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா வெயிலில் கூட வைக்கலாம். வச்சு இப்படி இது மாதிரி கலந்துக்கிட்டே இருந்திங்கன்னா, வெயிலில் வச்சு இது மாதிரி செஞ்சிங்கன்னா அது மாதிரி உருண்டையாக வந்துடும். அப்போ நம்ம நல்லா காய வச்சு இந்த தேங்காய் பருப்பிலாம் செய்கிறோம்ல அந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதை நான் ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்ச பொடி பண்ணோம்னா சூப்பரான ஏபிசி மால்ட்டு தயாராகிடும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலேயே செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஆறிடுச்சுன்னா வெயிலில் காஞ்சிச்சுன்னா இப்படி வந்துடும். இப்போ இதை நல்லா பாருங்கள் காஞ்சிச்சு. இப்போ அதை சேர்த்து அரைச்சோம்னா சூப்பரான ஏபிசி மால்ட்டு பொடி ரெடி ஆயிடும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இதை நல்லா அரைச்சி மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் பால் 1 ஸ்பூன் சேர்த்தோம்னா போதும். சர்க்கரை நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். நல்லா ஆற்றி கொடுக்கலாம். உடம்புக்கு ஹெல்த்தியான ஏபிசி மால்ட்டு தயாராகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.